ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் பச்சரிசி, இது வந்து 200 கிராம், இதை வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து குறைவாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா அரைப்பட்டாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் இதிலேருந்து 1/2 கப் போல் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு பெரிய கரண்டி அளவு போதும். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சூடு பண்ணணும். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் இது வந்து பேஸ்ட் மாதிரி கெட்டியாகும். பாருங்கள், பேஸ்ட் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி ஆனதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதோட வந்து மீதி பொருட்கள்லாம் சேர்க்கலாம். நமக்கு வேறு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா 1/2 கப் துருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1/4 கப் சாதம். சாதம் வந்து சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறினதை எடுத்துக்கோங்க. 1/2 கப் தேங்காவை நான் வந்து லேசாக தான் வச்சுருக்கேன், அழுத்தி வைக்கல. 1/4 கப் சாதம் நல்லா ஆறுனது. கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், அது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் உள்ளே சேர்த்துக்கணும். கூடவே தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெறும் தண்ணி தான் சேர்த்துக்கிட்டேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து தேங்காய் தண்ணி, இளநீ அதெல்லாம் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிக்கோங்க, நல்லா மைய அரைக்கணும். அவ்வளோதான், ஆப்பத்துக்கு மாவு ரொம்ப ரொம்ப சுலபமாக அரைச்சி முடிச்சாச்சு. இது வந்து நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால மிக்சியில் பண்ணேன். நீங்கள் வந்து நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கிரைண்டர்லேயும் பண்ணிக்கலாம். இதோட பதம் வந்து கிட்டத்தட்ட தோசை மாவு பதம் மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். ஆப்பத்துக்கு எப்போவுமே ரொம்ப நல்லா மைய அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, எடுத்து ஊற்றுற பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான். இனி இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும். கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் போல் இதை புளிக்க வச்சுக்கோங்க. வேணும்னா உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் வந்து நாளைக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி உப்பு சேர்த்துக்க போகிறேன். இருக்கட்டும், இதை வந்து புளிக்க வச்சிடலாம். இருக்கட்டும், நாளைக்கு நம்ம சூப்பராக ஆப்பம் செஞ்சு சாப்பிட்லாம். புளிக்க வச்சுருங்க. நம்மளோட ஆப்ப மாவு அழகாக புளிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். இதில் வந்து நான் வந்து பேக்கிங் சோடா உப்பு எதுவும் சேர்க்கல, ஏன்னா நல்லா புளிச்சு வந்தாலே அழகாக ஓட்டையாக வரும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு சிட்டிகை. நான் வந்து எதுவும் சேர்க்கல. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. எடுத்து ஊற்றுற பதத்தில் இருக்கணும். பாருங்கள், சரியாக இருக்குது. எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆப்பம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி குழிவாக இருக்கிற ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு கரண்டி மாவு ஊற்றினதும் உஸ்ஸுன்னு சவுண்ட் வரணும். மாவு வந்து நல்லா புளிச்சு வரணும், அப்போ தான் இந்த மாதிரி ஓட்டையாக வரும். புளிக்கலைன்னா நல்லா இருக்காது, சுற்றுறப்போ ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி மாவு பதம் இருக்கணும். மேலே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இது ரெடியாகியிருக்கோம், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சைடெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கணும். சூப்பராக வந்திருக்கு. அப்படியே சுற்றிட வேண்டியது தான். பாருங்கள், அந்த ஓட்டையாக வரும். வச்சிடலாம். ஆப்பத்தோட தேங்காய் பால் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ஆனால் எனக்கு வந்து ஆப்பத்தோட சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு வரப்போ அம்மா வந்து ஆப்பமும் சிக்கன் குழம்பும் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை தான் சாப்பிடுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. இப்போ இது ரெடி ஆகியாச்சு, நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிட வேண்டியது தான். டடா, நம்மளோட சுவையான ஆப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு.
தேங்காய் பாலும் பண்ணியிருக்கேன், சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.